பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சர்வ வல்லமுள்ள தெய்வத்திற்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் மோசேவுக்கும் ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. அதிலே மோசே சொல்லுகிறார், நான் மந்த வாயும் திக்கு நாவும் உள்ளவன், நான் எப்படி போகிறது எகிப்துக்கு, எப்படி நான் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவது என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தாதி கர்த்தர் அவருக்கு பதில் சொல்லுகிறார். அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து, இதில் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்கத்தை நாம் பார்க்கும்பொழுது ரைட் தேர் ப்ரிசைஸ்லின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்போ பேசணுமோ, மோசேக்கிட்ட சொல்கிறார், நீ பேச வேண்டிய நேரத்தில் என்ன பேசணுமோ அதை டீச் பண்ணுறதுக்காக வாயோடு கூட சரியான நேரத்தில் நான் இருப்பேன். அது முன்ன பின்ன அப்படிலாம் இருக்காது. சரியான நேரம், மிக காலதாமதமே ஆகாது. மிக சரியான நேரத்திலே நான் வாயோடு இருப்பேன், நீ பேச வேண்டியது எனக்கு போதிப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே மோசே செல்லுகிறார், வெற்றி பெற்று இஸ்ரவேல் ஜனரை மீட்டு கொண்டு வருகிறார் என்று நமக்கு தெரியும். எனவே இந்த காலை நேரத்தில் வேதவசனம் நம்மோடு கூட பேசுவது என்னவென்றால், எங்கே நீங்கள் பேசணுமோ, ஒரு வேளை உங்கள் வேலையில் உங்கள் உயர் அதிகாரிக்கிட்ட, உங்களோடு கூட உயர் அதிகாரிக்கிட்ட கூட பார்த்து பேசலாம். ஆனால் கூட நம்ம கூட வேலை செய்கிறாங்கல்ல, ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோமே, அவங்கக்கிட்ட ரொம்ப ஏன்னா அதில் ஸ்பைஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசும் பொழுதே, இல்லை என்றால் ரொம்ப கெட்ட குணங்கள் உடையவர்கள், பேசும் பொழுதே அதிலிருந்து சுற்றுமத்தை கண்டுபிடிப்பவர்கள். அப்போ ஒரு முறையும் நீங்கள் முடிவெடுக்கலாம், இல்லை இன்னிலிருந்து நான் ஒழுங்காக பேச போகிறேன், தேவையில்ல அதெல்லாம் பேச மாட்டேன், இதை வச்சு தான் அவங்க இப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை வச்சு அவங்கக்கிட்ட சொன்னாங்க. வேலை செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே மாட்டிக்கொள்வார்கள். என்றால் ஒரு சிலர், நான் இவர் பர்டிகுலர் நண்பரிடம், இல்லை என்றால் சொந்தக்காரரிடம், இல்லை என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் பொழுது நான் இப்படி தான் பேச போகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை தவறி போகலாம். வார்த்தைகள் அதிகமாகவோ, இல்லை என்றால் இந்த வார்த்தைகள் பிடிக்கப்பட்டு அதை பலவிதமாக மாற்றலாம். இன்றைக்கு நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்று மோசேக்கு சொன்னவர் நம்மோடு கூட அதே வார்த்தைகளை சொல்ல வல்லமையுள்ளவராகவும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். எனவே நான் கரெக்டாக என்ன பேசணுமோ சரியான நேரத்தில் காலதாமதம் இல்லாமல் நமக்கு அவர் கற்றுத்தரப்போகிறார். நம்ம அப்படியே கண்களை முடிஞ்சு வைக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, ஐயா, நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். அப்பா, மோசையோடு இருந்து சரியான நேரத்திலே சிறிதும் காலதாமதம் ஏற்படாமல் சரியான நேரத்திலே சரியான காரியங்களை பேசுவதற்கு நீர் வாயோடு இருந்து கற்றுக் கொடுத்தீர். அதே காரியங்கள் இன்றையிலிருந்து இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், சிறியோர் பெரியோர், வாலிப பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் நிறைவேறப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொண்டு பேச கிருபை தாரும். இயேசு நாமத்தினால் ஜபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். May God go with you. Have a great day.